போகுது. பிருத்வி, வா கையில், ப்ளீஸ் வெயிட் பண்ணு, கூப்பிடுறேன். என்ன கையல், பிருத்வி சார் எதுவும் மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாச்சும் மீட்டிங்ல இருந்து பாதியிலே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் டென்ஷனா இருக்காரு. இவன வாங்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சிவம். கையலுக்கு இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. முதல்ல அந்த வாசுவை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. கார்த்திக், அந்த இன்விடேஷன் எடுங்க. சார், ஏய், போன் பண்ணப்ப என்ன சொன்ன? கயல் மேடம் வந்திருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் சார். கூட டச் அப் கேர்ள் மட்டும் தான் இருக்கிறதா சொன்னேன். இப்போ அவங்களும் டச் அப் மட்டும் தான் சார் இருந்தாங்க. இப்பதான் சார் இவர் வந்தாரு. இனிமே மாத்தி மாத்தி பேசுற வேலையை வச்சுக்காத. தொலைச்சிருமா உன்னை. போ, உன்னை வெளியில போ சொன்ன. போ. வந்துட்டான். சிவம், இப்போ ஒண்ணு பண்ணலாம். அந்த இன்விடேஷனை நீங்க வாங்கிட்டு அவங்கள அப்படியே அனுப்பி வச்சிருங்க. தம்பி, நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நீங்க அறிமுகப்படுத்தினீங்கிறதுக்காக அவங்க படத்தோட பூஜை இன்விடேஷனை கொடுக்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்விடேஷனை வாங்காம திருப்பி அனுப்புறது எப்படி தம்பி நல்லா இருக்கும்? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி. அது எப்படி முறையாகும்? உங்களை பார்க்காம இருந்தா பரவாயில்ல, நேர்ல வந்து அந்த பொண்ணு பார்த்துருச்சு, அதுக்கப்புறமும் இப்படி பண்ணா நாகரிகமா இருக்காது தம்பி. கையல் இப்படி பண்ணும்னு நானும் எதிர்பார்க்கல. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கண்ணுக்கு எதிராக பண்ணியிருக்கு. ஆனா அதுக்காக அந்த பொண்ணை நீங்க அவமானப்படுத்தக்கூடாது தம்பி. பெருந்தன்மையா நடந்துக்கங்க தம்பி. இப்ப நீங்க நடிகர் பிருத்திவியா தயாரிப்பாளர் பிருத்திவியா இருக்கீங்க. காதல சொன்ன அந்த பிருத்திவியா இல்ல. அப்படி இருக்கும்போது பத்திரிகையை வாங்கிட்டு அனுப்புறதா முறையா இருக்கும் தம்பி. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த இன்விடேஷனை வாங்கணுங்கிறீங்க. போங்க சிவம். எனக்கு என்ன கோவம்னா, நடந்ததுக்கு இது வரைக்கும் ஒரு சாரி கூட கேட்கல. அப்படி இருக்கிற அவளை நேர்ல பார்த்து இன்விடேஷன் வாங்கணுங்கிறீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, ஒருவேளை இன்விடேஷனை கொடுத்துட்டு கூட அப்படியே சாரி கேட்டு போலான்னு வந்திருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அது கூட அந்த பொண்ணு வந்திருக்கலாம்ல. இத பாருங்க, தயவு செஞ்சு பழசெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உள்ள கூப்பிட்டு பத்திரிகையை வாங்குங்க. அதுதான் நல்லது. இப்ப எப்படி மேடம் இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர், நல்லா இருக்கேன். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே டாக்டர். ஓகே. இப்படி நடிக்கிறதுக்கு எரிச்சலா இருக்கு. ஷூட்டிங்ல நடிக்கிறத விட இங்க நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிருத்வி மேடம், சாரி மேடம்.
சார் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங்கா, அதான் போயிட்டு வந்துடுறேன்னு எங்களை பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு. போயிட்டானா அவன்? மே கமன். எஸ் கமேன்.